டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கீரைகளை அரைக்கீரை, முளைக்கீரைன்றோம், தண்டுக்கீரைங்கிறோம், வெந்தயக்கீரைங்கிறோம், பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே வாங்குறோம். இதுல அகத்திக்கீரை மட்டும் நம்ம அதிகமா சாப்பிட மாட்டோம். ஏன்னா கசப்பு இருக்கு, பாவக்காய் மாதிரி, அதனால இது அதிகமா செய்யக்கூடாது அப்படின்ற நம்ம இதுல சொல்றாங்க. சாப்பிடலாம். எப்படின்னா அகத்திக்கீரை சாப்பிடாங்க யாரும் கிடையாது. அதிகமா சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான், தவிர அகத்திக்கீரை எடுத்துக்கலாம். அகத்திக்கீரையை நம்ம எந்த முறையில சாப்பிடணும், யார் யாரு எப்படி எப்படி சாப்பிடணும். ஏன்னா செமிக்காது சில பேருக்கு, அதனால சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப முரடா இருக்கும், அது வேகாது, அதனால் சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. அதனால அகத்திக்கீரை அதிகம் செய்யறது இல்லை. முருங்கைக்கீரையை விட ரஃப்பானது அகத்திக்கீரை. ஆனா அகத்திக்கீரை சாப்பிட்டா வாயிலிருந்து வயிறு புண்ணெல்லாம் நல்லா ஆறும். அந்த தண்ணியை எடுத்து குடிச்சாலே நம்ம அல்சர்லாம் சரியாகும். அகத்திக்கீரை அது எந்த முறையில சாப்பிடணுன்றது இருக்கு. நம்ம அப்ப ரொம்ப ரஃப்பா இருக்கிறத விட்டுட்டு மேலாக இருக்க கொழுந்தை எடுத்து பாசிப்பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் தட்டி போட்டு நீங்க நல்லா கூட்டு மாதிரியும் சாப்பிடலாம். இல்லாட்டி சில பேர் சாம்பார்லயே உருவி போடுவாங்க, அது நல்லா வெந்துரும்ன்ட்டு. தனியா சாப்பிட்னா நல்லா கட் பண்ணிட்டு வேக வச்சு நல்லா வெங்காயம் இதெல்லாம் போட்டு தேங்காய் போட்டு சாப்பிடணும். மாசத்துல எப்படியும் 15 நாளைக்கு ஒன்ஸ். சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது, எல்லாருமே சாப்பிடலாம். ப்ரெஷர் பேஷண்ட் சாப்பிடலாம், சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம், மூட்டு வலிக்காரங்க சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம். ஆனா 2 தடவை தான் சாப்பிடணும். அதிகமா நல்லதுன்றதுக்காக நம்ம அதிகமா எடுத்துக்கூடாது. அதனாலதான் அமாவாசை அன்னைக்கு சாப்பிட சொல்லுவாங்க. எல்லாமே வாழைத்தண்டு, பூசணி, வெண்பூசணி இதெல்லாம் அந்த 15 நாளைக்கு ஒன்ஸ் சாப்பிட சொல்றதுனாலதான். இல்லைன்னா ரொம்ப அதிகமா எடுத்தாலும் அது கெடுதி. அதனால உங்களுக்கு சாப்பிடலாம். எல்லாருமே அகத்திக்கீரை சாப்பிடணும். வாய் ஆசன வாய் முடிக்க உள்ள புண்கள் ஆறும். வாய் புண்ணுக்கு மெயினா முந்தியெல்லாம் அந்த அகத்திக்கீரை தான் தண்ணியை தருவாங்க, சாப்பிடுங்கன்ட்டு சூப்பு மாதிரி வச்சு கொடுப்பாங்க எல்லாரும் கள்ளி தண்ணியில போட்டு. அதே மாதிரி நீங்க அகத்திக்கீரையை உங்களுக்கு எப்படி வசதியா இருக்கோ அது மாதிரி நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. சில பேர் அகத்திக்கீரையை சாப்பிட்டு வாந்தி எடுத்தேன்னு சொல்லுவாங்க, ஜீரணம் ஆகாது, அதனால சொல்றது. நல்லா கட் பண்ணிட்டு நீங்க கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுங்க. நல்லா நடந்துட்டோம்னா ஒன்றும் கிடையாது, பகல்ல சாப்பிடுங்க. அதாவது அதை ராத்திரி வச்சு சாப்பிடலாம். அந்த காலம் எல்லாம் நடந்தாங்க. இந்த காலத்துல நம்ம உட்காந்துருக்கனால தான் அகத்திக்கீரையெல்லாம் இப்போ சாப்பிட்றது இல்லை, அதிகமாக ஜீரணம் ஆகாதுன்னு. முருங்கைக்கீரை இதெல்லாம் ரொம்ப லேட்டா ஜீரணம் ஆகிறதுனால சாப்பிட்றது இல்லை. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா பகல்ல நல்லா ரொம்ப தூரம் நடந்து போங்க. அமாவாசைன்னா ஒரு வேளை சாப்பிடுவாங்க, அதனால அது வச்சுக்கிறாங்க. ஒரு வேளை சாப்பிட்டா பசி எடுக்கும், ஜீரணம் ஆயிரும். அதனால 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பா அகத்திக்கீரை கிடைச்சிச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. எல்லாருமே சாப்பிடணும். கண்டிப்பா சாப்பிடும்போது அது சூடு கிடையாது, எதுவும் கிடையாது, புண்களை ஆத்தும். ப்ரெஷர் பேஷண்ட் நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணாதீங்க, சாப்பிடலாம். அதுல சுகர் பேஷண்ட் நல்லாவே சாப்பிடலாம். நான் சொல்றது கூட்டு வச்சு சாப்பிடுங்க யாரா இருந்தாலும். இந்த காலத்து முக்கு, ஏன்னா அந்த காலத்துல நடந்தாங்க, நல்லா அவங்களுக்கு செமிச்சிச்சு. இப்ப செமிக்காதனால்தான் இதெல்லாம் நம்ம ஒதுக்கிட்டோம். கசப்பு இருக்குது, இன்னொன்னு கசப்பு சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்லாம் கிடையாது. பூச்சிகள் இருக்காது, வயிற்று பிரச்சனை இருக்காது அகத்திக்கீரை சாப்பிட்டா. மெயினா அகத்திக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு வயிறு பிரச்சனையே இருக்காது, நல்லா இருக்கும். அந்த 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பா எடுத்து கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் 15 டேஸ் 1 வீக் ஒன்ஸ் கூட நீங்க சாப்பிடுங்க. இது ரொம்ப நல்லது. அதான் அமாவாசை அன்னைக்கு வாழைத்தண்டு சாப்பிடணும், அகத்திக்கீரை சாப்பிடணும், வெண்பூசணி சாப்பிடணும், வாழைக்காய் சாப்பிட்றது. இதெல்லாம் மெயினானது. முந்தைய காலத்துல வச்சிருந்தாங்க. இது நல்லதுக்கு தான். இதை எல்லாமே செஞ்சு சாப்பிட்டு நீங்க பலன் அடையணும். நன்றி.